ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பர் சாஃப்ட் சூப்பர் டேஸ்டி ரெசிபிங்க. சப்பாத்தி பார்த்தாலே தெரியுது, ஆனா இது வந்து நம்ம கோதுமை மாவுல பண்ண சப்பாத்தி இல்ல, கேழ்வரகுல பண்ண சப்பாத்தி. டயட் பண்றவங்களும் சரி, டயபெட்டிஸ் இருக்கிறவங்களும் சரி, ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கேழ்வரகை சாப்பிடுவாங்க. ஒண்ணு கூழ் இல்ல கஞ்சியா சாப்பிடுவோம். நம்ம அப்படி மிஞ்சி போய் நம்ம வந்து அடை மாதிரி செய்து சாப்பிட்டோம்னா கூட அது கொஞ்ச நேரத்துல வர வரன்னு ஆயிடும். நம்மளால டிஃபனுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு செய்து வைக்கலாம் அப்படின்னா செய்து வைக்க முடியாது. லஞ்ச் பாக்ஸ்க்கு எல்லாம் எடுத்துட்டு போக முடியாத மாதிரி இருக்கும். ஆனா இந்த மெத்தட்ல நீங்க செய்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் இது அவ்வளவு நல்லா சாஃப்டா இருக்குங்க. இப்ப நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க, உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் எவ்வளவு நல்லா தெரியுது பாருங்க. சாயங்காலம் வரைக்கும் இது இப்படியே சாஃப்டா இருக்குங்க. நீங்க மத்தியானம் லஞ்சு கொடுத்து அனுப்பலாம், குழந்தைங்களுக்கும் கொடுத்து அனுப்பலாம். நான் பிரிச்சு காட்டுறேன் பாருங்க. கரெக்டான திக்னஸ்ல போட்டோம் அப்படின்னா கரெக்டா 2 லேயர் தான் இருக்கும். நம்ம சப்பாத்தி போடுற மாதிரியே நமக்கு வரும். நல்ல லேயரா சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்ப்போமா. 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு. என்கிட்ட கேழ்வரகு மாவு வீட்டுல பண்ணது இல்ல, மழை நேரமா இருக்கனால என்னால காய வச்சு அரைக்க முடியலங்கிறதுனால நான் வாங்கி தான் பண்ணினேன். ஸோ அந்த மாவு 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுல பாதி கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது வந்து மாவு பச்சரிசி மாவு, இது வீட்டிலே தயார் பண்ணது. தேவையான அளவு உப்பு. எந்த கப்ல நம்ம கேழ்வரகு அளக்குறோமோ அதே கப்ல 1 கப் அளவுக்கு தண்ணி. நீங்க எந்த கப்ல வேணாலும் அளந்துக்கலாம். சோ இந்த 1 கப் தண்ணிய முதல்ல ஒரு குக்கர்ல எடுத்துக்கலாம். இது வந்து குக்கர்ல தாங்க செய்யணும், வேற பாத்திரத்துல செஞ்சீங்கன்னா அந்த அளவுக்கு சரியா வரல. இப்ப இதோட இந்த அரிசி மாவுக்கும் கேழ்வரகு மாவுக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுப்புல அந்த தண்ணியை வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்ல முத்து பதமா கொதிக்க ஆரம்பிக்கிறப்ப, இங்கிலீஷ்ல இந்த ரோலிங் பாயில்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கிறப்ப இந்த கேழ்வரகு மாவை ஃபுல்லா எடுத்து இதுல போட்டுடுங்க. போட்டுட்டு நல்லா சும்மா ஒரு தடவை ஒரு முள் கரண்டி இல்ல ஏதாவது ஒரு ஸ்பூன் வச்சு இதை கலக்கி விடுங்க. ஜஸ்ட் கலந்ததுன்னா போறோம், ரொம்ப கலக்கணும்ட்டுலாம் ஒரு அவசியமும் இல்லை. இப்போ கேஸை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு இதுக்கு மேல இந்த 1/2 கப் அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா, இதை அப்படியே போடுங்க. போட்டுட்டு இதை லைட்டா இப்படி கலந்து கொடுங்க. கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தது, கட்டியா இருந்ததுன்னு கவலையே படாதீங்க, அது சரியாயிடும். அவ்வளவுதான், இந்த மாதிரி லேசா கலந்து கொடுத்தா போறோம். இப்ப நம்ம கேஸ் கட்டும் வெயிட்டும் போட்டு இதை மூடிடணும். அடுப்பு எரியல, இதை இப்படியே விட்டுருங்க. நம்மளால எப்ப இது வந்து இந்த பக்கத்தை வந்து தொட முடியுதோ அது வரைக்கும் ஒரு 10 நிமிஷத்துல இருந்து 12 நிமிஷத்துக்குள்ளார இது நல்ல இந்த லியூக் வார்ம் டெம்பரேச்சருக்கு வந்துடும். அந்த கை பொறுக்கிற சூடு வர்றப்ப நம்ம எடுத்து பிசைய ஆரம்பிப்போம். இப்ப நல்ல வெது வெதுன்னு அந்த சூடுக்கு வந்துடுச்சு, கையால எடுக்கிற அளவுக்கு இருக்கு. இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். தண்ணி எதுவுமே விட வேண்டாம். நீங்க ஜஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சுக்கிட்டீங்கன்னா போறோம். முதல்ல பாக்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ட்ரையா இந்த மாதிரி உதிர உதிரா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்க சேர்த்து பிசைஞ்சீங்க அப்படின்னா நல்ல சப்பாத்தி மாவு மாதிரி உங்களுக்கு வந்துடும். இப்ப நம்மளோட மாவு ரெடி. இதை வச்சு ஒரு ஈரமான துணி வச்சு மூடி வச்சிடுங்க. இதுல இருந்து வேண்டியதை எடுத்து நம்ம சப்பாத்தி போட ஆரம்பிக்கலாம். சின்ன சின்ன பீஸ் எடுத்து நம்ம நார்மலா சப்பாத்தி செய்யற மாதிரி செய்துக்க வேண்டியதுதான். நல்லா உங்களுக்கு வந்து கோதுமை மாவு மாதிரியே வரும். இது நல்லா இழுக்க வரும். லேசா அரிசி மாவு தூவிக்கோங்க. நம்ம நார்மலா சப்பாத்தி திரட்டுற மாதிரி திரட்டிக்கலாம். ஒரே அளவா திரட்டிக்கிட்டோம்னா நம்மளோட சப்பாத்திகள் வந்து நல்ல பூரி மாதிரி எழும்பி வரும். பாத்தீங்கன்னா எப்படி கோதுமை மாவு மாதிரியே வருது பாத்தீங்களா. தோசைக்கல்ல இந்த மாதிரி நல்லா காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டு இப்ப நம்ம ரெகுலரா நம்ம எப்படி சப்பாத்தி போடுவோமோ அதே மாதிரி போட்டு எடுக்கலாம். போட்டுட்டு லேசா மேல அந்த கொப்புள மாதிரி எழும்பி வர ஆரம்பிக்கிறப்ப திருப்பி போடலாம். கல்லை நல்லா சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிம்ல தான் வச்சிருக்கேன்னா, இது இந்த மாதிரி லேசா எழும்ப ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தீயை ஜாஸ்தி பண்ணி வைங்க.
குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குற மாதிரி இருந்தா மேல லேசா வெண்ணெய் நெய் அந்த மாதிரி ஏதாவது தடவிட்டு கொடுத்துருங்க. லஞ்சுக்கு பேக் பண்ற மாதிரி இருந்தாலும் அந்த மாதிரி அவங்களுக்கு தடவி கொடுத்துடலாம். பாத்தீங்கன்னா எப்படி நம்மளோட கோதுமை சப்பாத்தி மாதிரியே உப்பி வருதுன்னு தெரியும் உங்களுக்கு. ரொம்ப செம்ம சாஃப்டா இருக்குங்க இது. உங்களுக்கு சூடா இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு காட்டன் டவல் வச்சு இது பண்ணி விடுங்க. பாத்தீங்களா எப்படி ஃபுல்லும் ஜஸ்ட் 2 லேயர் நமக்கு எப்படி கோதுமை சப்பாத்தி கிடைக்குதோ அதே மாதிரி கிடைக்குங்க. ட்ரை செய்து பாருங்க. செய்து பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் மேக்கர் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினரா சேர்ந்துடுங்க. இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கருடன் எந்நாளும். நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை.